வருட ராசி பலன் 2025 மீனம். குணாதிசயங்கள். இவர்கள் கண்ணியமானவர்கள், பணிவானவர்கள், தத்துவவாதிகள், மதம், சம்பிரதாயம் மற்றும் இறை பயம் மிக்கவர்கள். இவர்கள் அமைதியின்றி இருப்பார்கள். எப்பொழுதும் கனவுலகில் இருப்பவர்கள். வாழ்க்கையை பற்றி கனவு காண்பவர்கள். இவர்கள் இயல்பிலேயே அன்பு, இரக்கம் மற்றும் விசுவாசம் மிக்கவர்கள். இவர்கள் மேலாண்மை, நிதி, பொருளாதாரம், சட்டம், தத்துவம் மற்றும் ஆன்மீகம் போன்ற பாடங்களில் நாட்டம் உடையவர்கள். ராசி பலன் மீனம். பொது பலன்கள். இந்த வருடம் தன நிலையில் ஏற்றம் மிகுந்த காணப்படும். உங்கள் சமூக அந்தஸ்தும் உயரும். தங்க ஆபரணம் விற்பனை செய்யும் தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. கூட்டுத் தொழிலில் வெற்றியையும் நல்ல தன லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உன்னத வருடமாக அமையப்போகிறது. தனியார் துறையில் வேலையில் இருப்பவர்கள் பணிகளை திட்டமிட்டு குறித்த காலத்திற்குள் செய்து முடிப்பீர்கள். குழந்தை பிறப்பில் தாமதத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாக இந்த வருடம் அமையப்போகிறது. திருமண வயதை கடந்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்புகள் உள்ளது. பொதுவாக உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும். உங்களுக்கு குழந்தைகளுடனான உறவு வலுப்படும். இந்த வருடம் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கும் வீடு கட்டும் பணிக்காகவும் அதிகமான பணத்தை செலவு செய்ய வேண்டி வரலாம். செலவுகளை குறைத்து நீண்டகால முதலீடுகளில் தனத்தை முதலீடு செய்வது எதிர்காலத்தில் அதிக லாபத்தை கொடுக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் உறவினர்களுடன் சுமூகமான உறவு நிலை நீடிக்கும். இந்த வருடம் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்று வருவதற்கும் செலவுகள் செய்வீர்கள். வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்று வருவது மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். வேலை. இந்த வருடம் தனியார் துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு உத்தியோக உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் உன்னத வருடமாக அமையப்போகிறது. பொதுவாக தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வருடமாகவும் இந்த வருடம் திகழப்போகிறது. தனியார் துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பணியில் உள்ளவர்கள் உங்கள் திறமையான செயல்பாட்டுக்காக மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். தனியார் துறையில் மேலாளராக பணியில் உள்ளவர்களுக்கு பணியிடத்தில் அதிக பணிச்சுமை இருந்த போதிலும் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். இரும்பு எஃகு உற்பத்தி தொழிற்சாலையில் பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். ரசாயனம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தொழிலாளர்களாக பணியில் உள்ளவர்கள் அதிகாரிகளின் ஆதரவை பெற்று பணியில் உயர்வு பெறுவீர்கள். மருத்துவர்களாக அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் தனநிலையிலும் நல்ல ஏற்றம் உண்டாகும். தனியார் துறையில் வேலையில் மேலாளர்களாக பதவியில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். மின் வர்த்தகத் துறையில் பணியில் உள்ளவர்கள் பணியிடத்தில் உங்கள் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் அலுவலக வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சுயதொழிலில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீர்கள். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. ஊக வணிகம் எனப்படும் பங்கு மற்றும் பொருள் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் தங்கள் வருமானத்தை உயர்த்தி கொள்ள புதிய முதலீடுகளை செய்வது அதிக லாபத்தையும் கொடுக்கும். வேலை மற்றும் தொழிலில் வளர்ச்சி காண பரிகாரம். சனி பூஜை. காதல், திருமணம். காதல் உறவில் உள்ள இளம் காதலர்களுக்கு இடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். மத்திம வயது காதலர்களுக்குள் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் காதல் உறவில் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். உங்கள் பேச்சில் கவனம் தேவை. காதல் உறவில் உள்ளவர்கள் மே மற்றும் ஜூன் மாதங்களில் இன்பச் சுற்றுலா சென்று மகிழ்வீர்கள். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் தங்கள் காதல் துணையின் மேல் பாசம் அதிகரித்து காணப்படும். புதிதாக தங்கள் காதலை தெரிவிக்க விரும்புபவர்கள் தங்கள் துணையை உணவு விடுதிகளுக்கு அழைத்து சென்று அவர்களை பற்றி அறிந்து கொள்ளவும் அவர்களின் விருப்பு வெறுப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் செப்டம்பர் மற்றும் நவம்பர் ஆகிய மாதங்கள் உகந்த மாதங்கள் ஆகும். ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய மாதங்களில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் பேசும்போது தாங்கள் உதிர்க்கும் வார்த்தைகளில் கவனம் தேவை. நீங்கள் யோசிக்காமல் பேசும் வார்த்தைகளை தவிர்ப்பதன் மூலம் தேவையில்லாத மனஸ்தாபத்தை தவிர்க்கலாம். நடுத்தர வயதில் உள்ள திருமண தம்பதிகள் அமைதியான வாழ்க்கைக்கு விட்டுக்கொடுத்து போகும் மனப்பான்மையை வளர்த்து கொள்வது நன்மை பயக்கும். மார்ச் மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதம் வரை கணவன் மற்றும் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். தாம்பத்திய வாழ்க்கை சிறக்க லக்ஷ்மி பூஜை. நிதி நிலைமை. இந்த வருடம் பொதுவாக கூட்டுத் தொழில் செய்பவர்களின் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். ஜனவரி மாதம் சிறு முதலீட்டில் மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்படும்.
பிப்ரவரி மாதம் தனியார் துறையில் பணியில் உள்ளவர்களின் செலவுகள் அதிகரித்து காணப்படும். மார்ச் மாதம் அரசு துறையில் பணியில் உள்ளவர்களின் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் மே ஆகிய மாதங்களில் பங்குச்சந்தை மற்றும் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் சிறிது கவனமுடன் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும். அந்நிய செலாவணி வர்த்தகத்தில் முதலீடு செய்து தொழில் செய்பவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நன்மை பயக்கும். செப்டம்பர் மாதத்தில் பங்கு வர்த்தக துறையில் ஈடுபடுபவர்கள் அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. இந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் தொழிலை விரிவுபடுத்த கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். நவம்பர் மாதம் கடன் சுமை அதிகமாகும் என்பதால் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. டிசம்பர் மாதத்தில் வீடு மற்றும் நிலம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்கள் தங்கள் எண்ணம் போல் சொத்துக்களை வாங்கி தங்களின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள உகந்த மாதம் ஆகும். சுயமாக தொழில் செய்பவர்கள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தொழில் நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு சென்று வருவதற்காக செலவுகள் செய்வீர்கள். செல்வ வளம் அதிகரிக்க லக்ஷ்மி பூஜை. மாணவர்கள், இந்த வருடம் பொதுவாக எல்லா நிலைகளிலும் கல்வி கற்கும் மாணவர்கள் சிறந்து விளங்க சிறந்த வருடமாக இந்த வருடம் திகழ்கிறது. உயர்நிலை பள்ளியில் பொதுத்தேர்வு எழுத இருக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பதன் மூலம் அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி பெறுவார்கள். மேல்நிலை பள்ளியில் இறுதித் தேர்வு எழுத படிக்கும் மாணவர்கள் தாங்கள் நினைத்த மதிப்பெண்ணை பெற முடியும். ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டில் கவனம் சிதற வாய்ப்புகள் அதிகம். அதனால் அவர்கள் அதிக கவனம் செலுத்தி படித்தால் நல்ல மதிப்பெண் பெற முடியும். அறிவியலில் இளங்கலை பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்கள் அதிக கவனத்துடன் படித்து இறுதித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். இந்த வருடம் கணித துறையில் முதுகலை படிப்பை படிக்கும் மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கணினி அறிவியலில் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் மார்ச் மாதத்தில் அதிக முயற்சிகளை போட்டு படிப்பதன் மூலம் படிப்பில் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். தகவல் தொழில்நுட்பத்துறையில் பொறியியல் கல்வி படிக்கும் மாணவர்கள் கவனமுடன் படித்து கல்வியில் முதன்மையான மதிப்பெண்களை பெறுவார்கள். வெளிநாட்டில் தகவல் தொடர்பு துறையில் முதுகலை பட்டப்படிப்பு படிக்க ஆசைப்படும் மாணவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு மேல் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மே மற்றும் ஜூன் மாதங்கள் அரசு சம்பந்தப்பட்ட தகுதி தேர்வுகளை எழுதி அரசு அலுவலகங்களில் வேலையில் சேர வாய்ப்பு கிட்டும். ஆசிரியர் பயிற்சி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கு இந்த வருடம் சாதகமாக உள்ளது. இந்த வருடம் வெளிநாட்டில் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்கள் தங்களது ஆராய்ச்சியில் வெற்றி பெறுவார்கள். மாணவர்கள் படிப்பில் வெற்றி பெற ஹயக்ரீவர் பூஜை. ஆரோக்கியம். இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் ஒற்றை தலைவலி போன்ற தலை சார்ந்த பிரச்சனைகள் வந்து போகும். பிப்ரவரி மாதம் இளவயதை உடையவர்களுக்கு அஜீரண கோளாறு போன்ற உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதால் வெளியிடத்து உணவுகளை தவிர்க்க வேண்டும். நடைபயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் தங்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். வயதில் மூத்த ஆண்களுக்கு இருதய பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் உடல் நலனில் அக்கறை தேவை. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்பட்டு காய்ச்சல் சளி போன்ற உபாதைகள் வர வாய்ப்புகள் உள்ளதால் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் நோய் தொற்றிலிருந்து தப்பிக்கலாம். உடல் ஆரோக்கியம் பெற சந்திரன் பூஜை. பரிகாரங்கள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வர மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்து வர குடும்பத்தில் துன்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும். சனிக்கிழமைகளில் கருப்பசாமி வழிபாடு செய்து வர தொழில் சிறக்கும். கடன் சுமை குறைய செவ்வாய்க்கிழமைகளில் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரவும். பரிகாரங்களை பற்றி விரிவாக அறியவும் அதில் பங்கு கொள்ளவும் பின்வரும் இணைப்புகளை கிளிக் செய்யவும். அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களை பெறுவதற்கு குரு பூஜை. சாதகமான மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, ஜூன், ஜூலை, அக்டோபர், டிசம்பர். சாதகமற்ற மாதங்கள் மார்ச், ஏப்ரல், மே, ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர்.